எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்துஜி. பிக்சலிசமோட இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். டைம் 12:34 AM வெனஸ்டே. ஸோ இது வந்து ஒரு லேட் நைட் ஷூட் தான். நம்ம வந்து முந்தானேத்து WWDC நமக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. லைக் மண்டே 10:30 PMக்கு லைக் WWDC வந்து ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் டைட்டிலே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. WWDC தான். எனக்கு வந்து அது அந்த வீடியோ லைக் அந்த ஸ்ட்ரீம் முடிஞ்சோடனே என்னால் ஷூட் பண்ண முடியல. ஏன்னா நான் அன்றைக்கின்னு பார்த்து லைக் மண்டேன்னு பார்த்து நான் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டு வந்த உடனே லேப்டாப் எடுத்து உட்காந்து 1.5 மணி நேரம் பார்த்துட்டு எவ்வளோ தூங்க முடியுமோ லைட்டாக கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய பேரோட ஒப்பீனியன்ஸ்லாம் இன்டர்நெட்டில் பார்த்துட்டு வந்து சரி நம்மளோட ஒப்பீனியன்ஸும் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இதுக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், இந்த எஃபர்ட்ஸ்க்காக அட்லீஸ்ட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாண்டா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. WWDC வேர்ல்டு வைட் டெவலப்பர்ஸ் கான்ஃபரன்ஸ். இது வந்து வருஷம் ஆப்பிள் வந்து லைக் அந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக், அந்த செகண்ட் வீக் கூட வராது, அந்த மோஸ்ட்லி அந்த ஜூன் 9-10 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சிலே வந்து கரெக்டாக ஒரு மண்டேவாக பார்த்து ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து பேசிக்கலாக அதே ஒரு லைவ் ஸ்ட்ரீம் தான். 2025க்கு 2026க்கு நாங்கள் என்னெல்லாம் கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மெயினாக சொன்னாங்க. நமக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு F1 ரேஸ் மாதிரி அப்படி போகிற மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. ஸோ அதெல்லாம் விட்டுறலாம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து எல்லா சாஃப்ட்வேர் நேம்ஸையும் வந்து ஸ்ட்ரீம்லைண்டாக வைக்க போகிறோம், எல்லாமே வந்து அலைண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா சாஃப்ட்வேர் நேம்ஸையும் 26ன்னு ரீநம்பர் பண்ணிட்டாங்க. இது வந்து நம்ம லீக்ஸில் பார்த்தது தான். நான் உங்களுக்கு லீக்காக கொண்டு வரல, பட் ஹோப் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் பர்சனலாக பார்த்தேன். இது வந்து எல்லாமே வந்து 26ன்னு நேம் பண்ண போகிறாங்க. ஏன்னா நமக்கு ஒரு ஆப்பிள் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு மோஸ்ட்லி அந்த மேஜர் அப்டேட் லைக் tvOS-ஆக இருக்கட்டும், watchOS-ஆக இருக்கட்டும், iOS-ஆக இருக்கட்டும், iPadOS-ஆக இருக்கட்டும், macOS-ஆக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அந்த செப்டம்பர் எண்டு இல்லைன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஒரு 3 மாதம் தான் வந்து 2025ல இருக்கும். அதுக்கப்புறம் மீதி 9 மாதம் 2026க்கு இவங்க லான்ச் பண்ண போகிற சாஃப்ட்வேர் தான் வந்து நமக்கு செப்டம்பர் எண்ட்லேயே வந்து லான்ச் பண்ணுறாங்க. லைக் அப்போ யூஸ் பண்ண போகிறது தான் இப்போயே லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து இவங்க iOS 26, iPadOS 26, macOS 26, visionOS 26, அதுக்கப்புறம் watchOS 26 இந்த மாதிரி எல்லாமே 26ன்னு மாற்றிட்டாங்க. ஸோ நியாயப்படி வந்து இப்போ 18 இருக்குது, iOS 19, iPadOS 19, macOS 17, watchOS 12, tvOS 19, visionOS 3 இப்படி தான் இருந்திருக்கணும். பட் எல்லாமே 26ன்னு மாற்றிட்டாங்க. ஓகே ஃபைன். இது வந்து நமக்கு சாம்சங்கோட S series நம்பரிங், S series நம்பரிங் வந்து லைக் ஒரு ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து S10 வந்து 2019ல் லான்ச் பண்ணாங்க. 2020ல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஜம்ப் S20ன்ட்டு. பட் அது கரெக்டாக இருந்தது. அந்த இயர் அவங்க வந்து மோஸ்ட்லி இயர் ஸ்டார்டிங்கில் தான் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக அவங்களுக்கு செட் ஆகிட்டு இருந்தது. ஆப்பிளும் இது பண்ணுறாங்க. மேபி இதே நம்பரிங் இதை வந்து அவங்க ஐஃபோனுக்கு கொண்டு வருவாங்களாங்கிறது சந்தேகம் தான். அண்ட் எனக்கு இருக்க இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாட் என்னென்னா, ஒருவேளை இந்த ஐஃபோன் லான்ச் எல்லாமே செப்டம்பரில் தான் நடக்கும், செப்டம்பர் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த செப்டம்பர் ஸ்டார்டிங்கோட லான்ச்சை வருஷம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு இயரோட ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் விட்டுருவாங்களோ அப்படிங்கிற. அப்படி அவங்க கொண்டு வந்து விட்டாங்கன்னா அவங்க நம்பரிங், சாஃப்ட்வேர் நம்பரிங்க்கும் சப்போஸ் ஃபோன் நேம் மாற்றினாங்களா அதோட நம்பரிங்க்கும் கேலண்டர் இயருக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து யோசிச்சு பாருங்கள், iPhone 27, அதுக்கப்புறம் iPhone 27, iPhone 28 Pro இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். பட் ஐபேடுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அது வேற கதை, விட்டுறலாம். சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கும்போது நாங்கள் iOS 7க்கு அப்புறம் மேஜராக ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் இது பண்ணாங்க. நான் வந்து ஈகராக எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா சர்க்குலர் ஐகான்ஸ் வரும்ன்ட்டு. பட் ஏமாற்றிட்டாங்க.
நமக்கு வந்து விஷன் ஓஎஸோட தீம் கொண்டு வராங்க. பட் அதுவுமே லீக் பண்ணது தான், லீக் ஆனது தான். பட் விஷன் ஓஎஸ்ல வந்து சர்க்குலர் ஐகான்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் எல்லாரும் சொன்னாங்க அதே சர்க்குலர் ஐகான்ஸ் இங்கே வரும்ன்ட்டு. பட் என்ன கதை நடந்ததுன்னா, விஷன் ஓஎஸ்ல உங்களுக்கு வந்து யூஐ ஃபுல்லாக மோஸ்ட்லி சில இடத்துல அது வந்து ஒரு ஸ்பேஷியல் கம்ப்யூட்டிங் தானே. ஸோ நம்ம வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்ல எங்கனாலும் ஆப்ஜெக்ட்ஸை பிளேஸ் பண்ணிக்கலான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக டிரான்ஸ்பரண்ட் ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும். அதே கான்செப்டை ஐபேட், ஐஃபோன், மேக்கு, டிவி, வாட்ச் எல்லாத்துக்குமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து இதை நாங்கள் வந்து இது ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. இது வந்து நாங்கள் iOS 7க்கு அப்புறம் மேஜர் ரீடிசைன் இப்போ தான் நடந்திருக்குது ஃபியூச்சர் சாஃப்ட்வேர்ஸ்க்காக. இது வந்து சூப்பராக இன்டகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படி இப்படிங்கிறாங்க. அது வந்து எனக்கு பர்சனலாக அந்த என்ன சொல்கிறது, அந்த இதை வந்து லிக்விட் கிளாஸ்ன்னு வேற சொன்னாங்க இந்த டிசைனை. ஸோ இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து எனக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா, யூஐல வந்து நமக்கு ஒரு மெனு பார் இருக்கு, இல்லைன்னா ஒரு செட்டிங் இருக்கு, கண்ட்ரோல் சென்டர், இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பட் வந்து எனக்கு எங்க ஒரு லைட்டா இடிக்கும்னு யோசிக்கிறேன்னா ரீடபிலிட்டி. ஸோ நம்ம எதுக்கு வந்து ரீடபிலிட்டி பத்தி நான் பேச வர்றேன்னா, ஒரு இதை எப்படி தெளிவாக ரீட் பண்ண முடியும், ஒரு சாலிட் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் அதை நல்லா ரீட் பண்ண முடியும். இதுலேயும் அவங்க அதை கன்சிடர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. பட் சில இடங்கள்ல வந்து ஒரு இடத்துல லைட், ஒரு இடத்துல டார்க்காக வந்து ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடத்துல இந்த டிரான்ஸ்பரண்ட் இது வருது, அதுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து லைட்டாக இருக்குமா டார்க்காக இருக்குமா, ஏன்னா எப்படினாலும் அடி வாங்கும். ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கண்டிப்பாக நம்ம இஷ்யூஸ் பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே வரலாம். கொஞ்சம் 90 மினிட்ஸ் ஈவெண்ட்டுங்கனால கொஞ்சம் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் iOS தான் வந்து நமக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கிற ஒரு விஷயம். ஒரு டெக் நர்ட்ஸுங்கிறத தாண்டி எவ்வளவோ மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுற ஆப்பிள் ப்ராடக்ட் ஐஃபோன் தான். ஸோ வந்து அந்த ஐஃபோனோட சாஃப்ட்வேருக்கு என்ன அப்கிரேட் வர போகுதுங்கிறத நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. லிக்விட் கிளாஸ் டிசைன் நான் அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் வந்து வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ப்ரோமோ காட்டினாங்க, ஒரு இது காட்டினாங்க. அது ஜென்யூனாக நல்லா இருந்தது. வந்து இப்போ இந்த வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கு, பட் இதுக்கு நடுவில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ சைஸ் இருக்குன்னா இந்த டைம் வந்து இவ்வளோ சைஸ்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும், இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிடும். ஆப்ஜெக்ட் இது வரைக்கும் தான் இருக்குன்னா இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த மாதிரி பிளெயின் பேக்ரவுண்ட்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எப்படி ரெஸ்பாண்ட் ஆக போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். அண்ட் வந்து கேமரா புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. லோகோ ரீடிசைன் பண்ணிட்டாங்க, உள்ளே இருக்க யூஐ ஃபுல்லாக ரீடிசைன் பண்ணிட்டாங்க லிக்விட் கிளாஸ் டிசைனில். மோஸ்ட்லி ஃபோட்டோ அண்ட் வீடியோ மட்டும்தான் காட்டுது. நமக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ் வேணும்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ ஃபோட்டோலேயே உங்களுக்கு சில செட்டிங்ஸ் சஜஸ்ட் பண்ணணும்னா ஃபோட்டோலேருந்து நீங்கள் மேலே ஸ்வைப் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா செட்டிங்ஸ் காட்டும். அண்ட் வீடியோக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா மேலே வந்து செட்டிங் இருக்கும். அந்த அந்த ரெசல்யூஷன் கண்ட்ரோல்லாம் மேலே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. எனக்கு கேமரா ஆப் ஓகே, உள்ள ரீடிசைன் பண்ணது நல்லா இருந்தது. பட் வெளியில் கேமரா ஆப்போட ஐகான் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஓப்போ ஃபோனோ ஒரு விவோ ஃபோனோ பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த கேமரா ஆப் வந்து ரொம்ப வருஷமா இதை பார்த்துட்டோம். பட் திடீர்னு இது பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது. பட் ஓகே, பார்க்கலாம். அண்ட் புது ஃபோன் ஆப். ஸோ புது ஃபோன் ஆப்பில் வந்து நமக்கு இந்த என்ன சொல்கிறது, இந்த வாய்ஸ் மெயில் இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. வாய்ஸ் மெயில்ஸ், கான்டாக்ட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அந்த இதிலே பார்த்துக்கலாம், மிஸ்ட் கால்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி அது ஒரு யூஐ ரீடிசைன். அண்ட் ஃபோட்டோஸ் ஆப்புக்கும் இது வந்து ஒரு ரீடிசைன் நடந்திருக்கு. அந்த லிக்விட் கிளாஸோட டிசைனில் டக்குன்னு பேர் மறந்துருச்சேன். ஸோ அதுக்கும் வந்து ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. பட் iOS 18ஓட ஃபோட்டோஸ் ஆப் பெட்டராக இருக்குங்கிறாங்க, பார்க்கலாம். நிறைய பேர் iOS 18ல ஃபோட்டோஸ் ஆப் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குன்னு கழுவி ஊற்றுனாங்க. நம்ம வந்து iOS 26ல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ஃபோன் ஆப் பற்றி பேசும்போது கால் ஸ்க்ரீனிங் அண்ட் ஹோல்ட் ஃபார் மீ, இதெல்லாம் வந்து பிக்சல்லேருந்து வந்த ஃபீச்சர்ஸு. கால் ஸ்க்ரீனிங் நம்ம பல வருஷமாக பார்த்துட்ருக்கோம். நம்ம அசிஸ்டண்ட், அதாவது ஃபோன் அசிஸ்டண்ட்டே வந்து இந்த கேஸில் சிரி, அதுவே வந்து கால் அட்டன் பண்ணி என்னன்னு கேட்டு பேசிகிட்டு இருக்கோம். நம்ம வேணும் போது இன்டரப்ட் பண்ணிக்கலாம்.
ஹோல்ட் ஃபார் மீ என்னன்னா, நீங்கள் ஒரு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் இந்த மாதிரி சில பேர்கிட்ட வெயிட் பண்ணிருக்கீங்கும்போது, இப்போ அதில் வந்து உங்கள் கால் ஹோல்ட் ஆகிருக்குங்கும்போது நீங்கள் வந்து எதுக்கு வெயிட் பண்ணணும், நீங்கள் அதை வச்சுட்டு வேறு ஆக்டிவிட்டீஸ் பார்க்க போய்க்கலாம். அந்த கால் மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வர்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிங் வரும். அப்போ வந்து நீங்கள் மறுபடியும் கால் எடுத்து பேசிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ஜென்யூனாக இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸாக இருந்தது. ரொம்ப பெருசு இல்லை, இன்ட்ரெஸ்டிங். ஐமெசேஜில் போல்ஸ். ஸோ வந்து ஐமெசேஜில் நம்ம இந்த வாட்ஸ்அப்பில் போல்ஸ் இப்போம்ல, இப்போ என்னோட வாட்ஸ்அப்பில் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒன்று இருக்கு. ஒரு ட்ரிப் போகணுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வர்றீங்க யாரெல்லாம் வர்றேன்னு போல்ஸ் வச்சுட்டு இருக்கானுங்க. அந்த மாதிரி நம்ம ஐமெசேஜில் வந்து போல்ஸ் வச்சுக்கலாம். ஹீட்டாக இருக்குது, ஸோ வந்து அடிக்கடி வேர்வை தொடச்சிட்டு இருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐமெசேஜில் வந்து குரூப் சாட்ஸில் வந்து டைப்பிங் இண்டிகேட்டர், யார் வந்து டைப் பண்ணிருக்காங்க குரூப் சாட்டில், ஸோ அதை பார்த்து உஷாராயிக்கலாம், இந்த பீஸ் தானா, சரி குரூப் போட்டு கிளம்பு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சாட் வால்பேப்பருக்கு வந்து ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம் இப்போ பேக்ரவுண்டாக. ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் தான். ஃபேஸ் டைமில் லைவ் டிரான்ஸ்லேஷன், இது வந்து ஜென்யூனாக ஒரு ஏஐ ஃபீச்சர் மாதிரி. இது வந்து ஆன் டிவைஸில் நடக்குதுங்கும்போது ஓகே தம்ஸ் அப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் என்னென்ன லாங்குவேஜஸ்க்கு சப்போர்ட் கொண்டு வருவாங்கங்கிறதா தெரியல, பார்க்கலாம். அண்ட் ஒரு புது கேம்ஸ் ஆப் வந்துருக்குது. அந்த கேம்ஸ் ஆப் மூலமாக நீங்கள் லைக் அந்த கேம்குள்ளே போய்க்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நத்திங் ஸ்பெசிஃபிக் லைக் கேம் மோட். ஆல்ரெடி ஒரு கேம் மோட் இருக்குது, பட் ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி அதிலே கேம் மோட் இருக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் சொன்ன மாதிரி தெரில. லைக் நான் இந்த கேம் ஆப்புங்கும்போது ஜென்யூனாக பைபாஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். எனக்கு வந்து பைபாஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து கொஞ்சம் நிறைய ஃபோன்ஸில் வந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது, எஸ்பெஷலாக ஒரு ஐஃபோனில். பேசிக்கலாக என்னென்னா, நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டுறீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகாது, சிஸ்டமை பவர் பண்ணும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் கம்ப்யூட்டர் இப்போ லேப்டாப்க்கு வந்து சார்ஜ் எடுத்தாலும் அது பேட்டரியில் ரன் ஆகிட்டு இருக்கும். பட் வந்து சிஸ்டம்க்கு அப்படி இல்லை. நீங்கள் ப்ளக்கை பிடுங்கி விட்டீங்கன்னா சிஸ்டம் வந்து பவர் டவுன் ஆகிடும், அது பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த கணக்கு தான் இதுவும் பைபாஸ் சார்ஜிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேட்டரி அவ்வளோ சீக்கிரத்தில் ஏஜ் ஆகாது, அந்த சிம்பிள் கான்செப்ட் தான். பட் அது இருந்துன்னா நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ iOSக்கு வந்து மேஜர் லைக் சேஞ்சஸ் நான் சொல்லிட்டேன். பட் iOS 26 டெமோலாம் வந்து லைக் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் மாதிரிலாம் வந்து நான் இந்த ஃபோனில் வந்து ரன் பண்ணும்போது சொல்கிறேன். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்த மாதிரி தெரியல, ரொம்ப சட்டிலாக தான் இருந்தது. இந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரிலாம் தான் சட்டிலாக இருந்தது. ஸோ நான் அது வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக பப்ளிக் பேட்டா டெவலப்பர் பேட்டா இது எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்டேபிள் பப்ளிக் ரிலீஸ் வரும்போது தான் நான் வந்து கொஞ்ச நாள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து visionOS 26. visionOS 26ல் வந்து என்னெல்லாம் கொண்டு வந்துருக்காங்கன்னா, யூஏஏ வந்து இங்கே இருந்தால் எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இங்கே வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன்லாம் இருக்குது. ஸ்பேஷியல் ஃபோட்டோஸ் வந்து இன்னும் பெட்டராக நம்ம வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. லைக் முன்னாடியே நல்லா இருந்தது, பட் இப்போ வந்து இன்னும் நாங்கள் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் அந்த 2D ஃபோட்டோ வந்து நல்லா ஸ்பேஷியல் வியூவிங்க்கு ஏற்ற மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது ஆல்மோஸ்ட் இது வந்து iOSக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் உங்கள் ஐஃபோன்லேயே இது நீங்கள் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ தம்ஸ் அப். அண்ட் வந்து பர்சோனாஸ், அதாவது பர்சோனாஸ்னா இப்போ நீங்கள் visionOS பற்றி நம்ம முன்னாடி கவர் பண்ணதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, நம்ம ஒரு 2 பர்சன்ஸ் விஷன் ப்ரோ வச்சு ஃபேஸ் டைம் பண்ணுறாங்கங்கும்போது உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபேஸ் பேசுகிற மாதிரி இப்போ வந்து பர்சன் ஏ பர்சன் பிட்ட பேசுகிறாங்கன்னு வைங்களேன், ஏவோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணி பியோட விஷன் ப்ரோக்குள்ளே வந்து நமக்கு இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கிற மாதிரி அப்படி காட்டும். ஒரு கோஸ்ட் பேசிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி காட்டும். அது வந்து இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இப்போ இருக்குது. லைக் வந்து டெக்ஸ்சர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஃபேஸோட ஷேப் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது அந்த டெமோவில் பார்க்கும்போது ஜென்யூனாக நல்லா இருந்துச்சு. அண்ட் விஜெட்ஸ் வந்து நீங்கள் வந்து பிளேசஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு பெர்மனன்ஸ் இருக்கும். அது வந்து அதுவும் நல்லா இருந்தது. லைக் வந்து இப்போ இந்த 10x10 ரூம் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்போ விஷன் ப்ரோ வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். இல்லை 5 லட்ச ரூபா, பட் இல்லை. இப்போ வந்து அந்த விஷன் ப்ரோவில் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளாக் விட்ஜெட் வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நான் இந்த கார்னரில் வைக்கிறேன், இல்லைன்னா இங்கே வைக்கிறேன்னா நான் விஷன் ப்ரோ ஆஃப் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் இங்கே தான் இருக்கும் அந்த கிளாக்கு. அது வந்து இங்கே ரீசைஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு டெப்த்து கொடுத்துக்கலாம், கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம். அந்த கலர்ஸ் அதெல்லாம்ங்கிறத விட அது அங்கேயே இருக்கும். அந்த டெப்த்து கொடுக்கறதுலாம் பார்க்கும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவேன்.
அண்ட் லாஜிடெக் பென்சில் சப்போர்ட் லைக் ஒன்று எக்ஸ்க்ளூசிவாக வந்து விஷன் ப்ரோ கூட ஒர்க் பண்ணி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பென்சில் வச்சு நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லாம் வரைஞ்சிக்கலாம். சிவில் இன்ஜினியராக இருந்து யூஸ் ஆகும். அண்ட் சோனி வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஆர் ஹேண்டில்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடணும், இல்லைன்னா பேட்மிண்டன் விளையாடணும், கிரிக்கெட் விளையாடணும், இந்த மாதிரி சில கேம்ஸ்க்கு வந்து அந்த இது சப்போர்ட் ஆகும். லைக் ஷூட்டிங் கேம்ஸ், அது வந்து நிறைய இது அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் இதாகிற மாதிரி சோனி பிளே ஸ்டேஷன் ஓட லைக் சேர்ந்த மாதிரி ஒரு விஆர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 டிகிரி வீடியோ சப்போர்ட் நம்ம லைக் பார்க்கலாம். அது ரொம்பவே நல்லா இருந்தது. லைக் கோப்ரோ இன்ஸ்டா 360 அண்ட் கேனன் இவங்களோட கொலாபரேட் பண்ணி அவங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு 360 டிகிரி வீடியோ எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோ வந்து ஜஸ்ட் 2D ஆர் ஒரு 180 டிகிரி இந்த மாதிரி காட்டாம ஃபுல் 360க்கு காட்டும் அப்படிங்கிறாங்க. அது வந்து கேட்கும் போதே நல்லா இருந்துச்சு. பரவாயில்லையே. இப்போ வந்து அவங்க காட்டினது வந்து ஒரு ஸ்னோ ஸ்லைடிங் டெமோ, பட் நல்லா இருந்தது. யோசிச்சு பார்த்தாலும் அப்படியே நல்லா நம்ம அந்த மொமெண்ட் ஜென்யூனா ரீலீவ் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓகே, அதுக்கு ஒரு தம்ஸ் அப். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இதுன்னு இல்லை, பட் ஓகே, குவாலிட்டி ஆஃப் லைஃப் டச்சஸ் தான் இதெல்லாம். அடுத்து வந்து நம்ம ஐபேட் வேணாம், அதுக்கு வர்றேன். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிவிஓஎஸ்லும் லிக்விட் கிளாஸ் டிசைன் தான். பட் டிவிஓஎஸ்ல தான் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் டிவியில் வந்து நிறைய செட்டிங்ஸ் அது இதுன்னு போய் வந்து நீங்கள் வந்து நோண்ட மாட்டீங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து அங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் ஏதாவது செட்டிங்ஸ் நோண்டுறீங்கனாலும் பின்னாடி இருக்க பிக்சர் வந்து நமக்கு ஓரளவுக்கு காட்டும். ஸோ அது எஸ்தட்டிக்கலாக இன்னும் பெட்டராக இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து டிவியில் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஆப்பிள் மியூசிக் போட்டுட்டு அதில் வந்து லிரிக்ஸ் ஓடும். அதை நீங்கள் வந்து ஐஃபோனில் மைக்காக வச்சுட்டு அது லிரிக்ஸ் மட்டும் ஓடும். அது கரோக்கே மாதிரி யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஆப்பிள் மியூசிக் பற்றி பேசும்போது சாங்ஸுக்கெலாம் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் வரும். அது வந்து நீங்கள் அப்போ வந்து நீங்கள் வேறு லாங்குவேஜ் சாங்ஸ் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து ஐஃபோன்லேயுமே இருக்குது, சொல்ல மறந்துட்டேன். ஸோ டிவிஓஎஸ்க்கு இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ். வாட்ச்ஓஎஸ்க்கு வந்து சேம் லிக்விட் கிளாஸ் டிசைன் இருக்குது. ஸோ அங்கங்கே இந்த லிக்விட் கிளாஸோட இது கொண்டு வர்றாங்க. மெயினாக வந்து ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு இது இருந்தது. என்னென்னா இது ரிஸ்ட்ஃப்ளிக் ஜெஸ்டர் ஒன்று இருக்குது. இப்போ இதுதான் ஒரு ஆப்பிள் வாட்ச்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இப்படி வச்சுருக்கேன், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்குது. ஸோ வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து தெரிஞ்ச ஒரு ஆப்பிள் வாட்ச் கெஸ்டர்னா டபுள் டேப் செலக்ட். ஸோ இப்படி இது பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இப்போ இருக்க மெயின் பட்டன் வந்து செலக்ட் ஆகும். அதாவது ஒன்று ஸ்க்ரோல் ஆகும், இல்லைன்னா கால் இருந்ததுன்னா எண்ட் ஆகும். இந்த மாதிரி மெயின் பட்டன் வந்து செலக்ட் ஆகும். இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ரிஸ்ட்டை இப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் எது வந்ததோ அது வந்து அந்த லிஸ்ட்லேருந்து கிளியர் ஆகும். ஸோ வந்து தேவையில்லாமல் அதை இது பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி. ஓகே, நல்லா இருந்தது. லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்கறக்கு. யூஸ் பண்ணும்போது இப்படி 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 ஏதோ பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குமான்னு தெரியல, பட் ஓகே, நல்லா இருந்தது. அண்ட் ஒர்க் அவுட் பட்டி, இது வந்து ஏஐ வச்சு உங்கள் ஒர்க் அவுட் டேட்டாலாம் வந்து ட்ராக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து லைக் உங்களுக்கு வந்து ஒரு பார் செட் பண்ணும். லைக் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தர்ற மாதிரி. நீங்கள் வந்து ஆல்ரெடி 5 கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க, இதுக்கும் மேலே நீங்கள் ஓடலாம், கமான் படி கமான் அந்த மாதிரி. ஸோ அது கொஞ்சம் ஓகே, நல்லா இருந்தது. அது யூஸ் பண்ணால் தான் தெரியும் எப்படின்ட்டு. பட் அந்த வாய்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது இதுன்னு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து iOS கவர் பண்ணியாச்சு, வாட்ச்ஓஎஸ், டிவிஓஎஸ், விஷன்ஓஎஸ் 4மே கவர் பண்ணியாச்சு. மெயினாக 2 இது இருக்குது, ஐபேட்ஓஎஸ், மேக்ஓஎஸ். ஸோ மேக்ஓஎஸ் பற்றி ஆரம்பிக்கலாம். மேக்ஓஎஸ்ல வந்து ஜென்யூனாக கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கம்மி தான். பட் என்ன சொல்கிறது, கொண்டு வந்த சேஞ்சஸ்லாம் வந்து இதே மாதிரி தான். குவாலிட்டி ஆஃப் லைஃப் டச்சஸ் தான், இதே லிக்விட் கிளாஸ் டிசைன். ஸோ வந்து அது எப்படி இருக்குன்னு தெரில, யூஸ் பண்ணால் தான் தெரியும். அண்ட் ஃபோன் ஆப் இருக்குது உங்களுக்கு, இப்போ புதுசாக வந்து இருக்குது. அண்ட் லைவ் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது மேக்குக்கு. ஸோ நீங்கள் இப்போ ஜொமேட்டோவில் ஒரு ஆர்டர் போட்டிங்கன்னா நமக்கு வந்து லைவ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி வருது இல்லை, அந்த லைவ் ஆக்டிவிட்டீஸ் வந்து மேக் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கும் காட்டுது. நீங்கள் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஃபோன் மிரர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஐஃபோன் மிரரிங்னு ஒரு ஆப் இருக்குது, நம்ம iOS 18 பாயிண்ட் சம் வீடியோஸில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
iOSல மேக்ஓஎஸ்லாம் தெரியல, மேக்ஓஎஸ்ல காட்டியிருப்பேன். ஸோ ஐஃபோன் ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஆகுது. ஸோ இது ஓகே, நல்லா இருந்தது. அண்ட் புது ஸ்பாட்லைட் ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஸ்பாட்லைட்டில் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவாக சர்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ஃபோன்லேயே ஸ்பாட்லைட் வந்து நான் மோஸ்ட்லி ஸ்பாட்லைட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆண்ட்ராய்டும் யூஸ் பண்ணிருக்கேன். ஆண்ட்ராய்டுனா ஆப்ட்ராயர், இதுனா ஸ்பாட்லைட், அவ்வளோதான். சல்லுன்னு. அதுக்கப்புறம் ஃபோல்டரோட ஐகான்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து ஐகான் கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏதாவது லேபிள் வைக்கணும்னா வச்சுக்கலாம், இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாங்கிறாங்க. சின்ன சேஞ்சஸ் மேக்ஓஎஸ்ல. மேக்ஓஎஸோட பேர் வந்து டஹோ அப்படிங்கிற மாதிரி, TAHOE அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி ப்ரொனன்சியேஷன் தெரில, பட் சின்ன சேஞ்சஸ். iPadOSல வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லாவே சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன். iPadOSலையும் இதே லிக்விட் கிளாஸ் டிசைன் இருக்குது. இதே ஃபோன் ஆப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்துருச்சா. இப்போ வந்து மெயினான வர சேஞ்சஸ் சொல்கிறேன். iPadOSல விண்டோஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். திடீர்னு இவ்வளோ பெரிய ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. இது வந்து பார்க்க சின்னதாக இருக்கும், பட் வந்து ஒரு மேக் யூசர் அண்ட் ஒரு ஐபேட் யூசர்கிட்டன்னு கேட்டிங்கன்னா, இது எஸ்பெஷலி ஐபேட் கூட விட்டுருங்க, ஒரு மேக் யூசர்கிட்டன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஃபீச்சர். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஐபேடில் இல்லை. நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஐபேட் வந்து ஒரு ஐபேட் ப்ரோ இவ்வளோ வருது, மேக் புக் ஏர் இவ்வளோ வருது, ஐபேட் ப்ரோ வாங்கிட்டா அதே லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு. ஏன்னா வந்து அவங்க அட்வர்டைஸ் பண்ணுறது அப்படி, எங்கள் லேப்டாப் வந்து எங்கள் டேப்லெட் வந்து லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்ட்டு. பட் அவ்வளோ ஜென்யூனாக ஃபீச்சர்ஸ் கொண்டு வரல. பட் இது வந்து ஒரு மேஜர் ஃபீச்சர் தான். விண்டோஸ்லாம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஒரு ஃபோன் ஓஎஸ்ல தான் ரன் ஆன மாதிரி இருந்தது. ஜஸ்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இப்போயும் அது பண்ணிக்கலாம், பட் வேணும்னா விண்டோஸ் ரீசைஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் ரீசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்லலாம் வந்து இது பண்ணுற மாதிரி அந்த க்ளோஸ் பட்டன், மினிமைஸ் பட்டனு, அந்த சைஸ் ரீசைஸ் பண்ணுற பட்டன், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மேக் மாதிரி மெனு பாரும் வந்துருச்சுங்க. மேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நீங்கள் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மெனு பார் இருக்கும். இப்போ டவின்சி ரிசால்வ் யூஸ் பண்ணுறீங்கன்னா டவின்சி ரிசால்வ்னு பேர் போட்டு அது பக்கத்தில் ஃபைலு, எடிட்டு, அப்படி இப்படின்னு நிறையா இது இருக்கும். ஸோ அது எல்லாமே ஐபேடுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து ஜென்யூனாக வந்து ஒரு மேக்கோட ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ் தான். எப்படி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட், இப்போ நல்லா ஒரு ஃபைல்ஸ் ஆப் கொண்டு வந்திருக்காங்க ஐபேடுக்கு. பட் இன்னும் ஃபைல் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மல்டி டாஸ்க் பண்ணலாம் இதில். ஸோ இதெல்லாம் வச்சு, அதாவது இவ்வளோ விண்டோஸில் இது பண்ணுறவங்க மல்டி டாஸ்க் பண்ணலாம். ப்ளஸ் பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டவின்சி ரிசால்வ்ல ஒரு எடிட் போட்டு அதை பின்னாடி ஓட விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்து இது பண்ணிக்கலாம். லைக் வேறு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஓகே. லைக் இதெல்லாம் வந்து ஒரு 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 லேப்டாப் யூசர் ஒரு கம்ப்யூட்டர் யூசர் பண்ணுற விஷயங்கள். இதெல்லாம் வந்து ஐபேட்லேயே கொடுக்குறாங்கங்கும் போது ஓகே. ஸோ மேக் மாதிரி ஏதோ கொண்டு வராங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலி இன்னொரு ஃபீச்சர் இருக்குது. ஆடியோ அதாவது ஆடியோ இன்புட் செலக்டரை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் இது மேக்ஸ்லலாம் பண்ண முடியும். லைக் வந்து நீங்கள் வேற ஒரு ஆடியோ கொண்டு வரீங்கன்னா அந்த நீங்கள் இன்புட் கொடுக்குற மைக்ரோஃபோன் வந்து அந்த டிவைஸ்லேருந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி ஐபேட்ஸில் கொண்டு வர்றாங்க போல். ஸோ மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் வந்து பெரிய மேக் ஃபீச்சர்ஸ் தான், மேக்லேருந்து எடுக்கிற ஃபீச்சர்ஸ் தான். ஆனால் அதை வந்து ஐபேடுக்கு கொண்டு வர்றாங்க. ரொம்ப பெரிய தம்ஸ்அப் தான் இது. பட் அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு ஐபேட் யூஸரை மேக்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி விட மாட்டாங்க. ரெண்டுமே அவங்க ப்ராடக்ட்ஸ் தான், ரெண்டுமே செல் ஆகணும்னு அவங்களுக்கு இருக்கும். ஸோ சின்ன இடத்துல ஏதாவது ஒரு சின்ன இடத்துல வந்து மிஸ் ஆகிற மாதிரி, அந்த இடத்துல டெஸ்க்டாப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி நீங்கள் ஐபேடுக்கு ஸ்விட்ச் பண்ணாலும் என்னால் அது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க ஆப்பிளில். ஸோ மோஸ்ட்லி எல்லா ஓஎஸும் கவர் பண்ணிட்டேன். என்னோட தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் என்னென்னா, லிக்விட் லைக் ஓவரால் ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் வந்து கம்மி தான். ரொம்ப பெரிய ஃபீச்சர்ஸ் லிஸ்டெல்லாம் இல்லை. பட் ஓகே ஃபைன், இது வந்து ஆப்பிள் வருஷம் பண்ணுறது தான். லிக்விட் கிளாஸ் டிசைன் ஜென்யூனாக நியூவாக இருக்குது. பட் வந்து யூஐ எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. அந்த ரீடபிலிட்டி இஷ்யூலாம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதெல்லாம்
அண்ட் ஆன்லைனில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்களா, இதெல்லாம் வந்து விண்டோஸ் வந்து 2000ஸ்லேயே பண்ணிட்டாங்க, விண்டோஸ் விஸ்டா இருந்தது, அதை வந்து நாங்கள் அப்போ என்ஜாய் பண்ணோம், அதுக்கப்புறம் அடித்து வெளியில் அனுப்பி விட்டீங்க, இப்பயும் வந்து இது ஒரு சீப் நாக் ஆஃப் இந்த மாதிரி அப்படி இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. இதெல்லாம் இது பண்ணிட்டு ஆப்பிளே வந்து நாங்கள் தான் இதை புதுசாக கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் ஜென்யூனா லைக் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புதுசுன்னு சொல்ல மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லைக் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுறது. நான் விஸ்டா அவ்வளோ யூஸ் பண்ணல, பட் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. லைக் அந்த கிளாஸ் டிசைன்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. பட் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணல, வீடியோஸில் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேபி இதை வந்து அப்படியே வந்து சாம்சங் ஒரு கூகுள் காப்பி அடிக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, பார்க்கலாம். இதுதான் WWDC 25ஓடது. நமக்கு ப்ராடக்ட் லான்ச்சஸ் வந்து மோஸ்ட்லி செப்டம்பர் ஆர் அக்டோபரில் வரும், பார்ப்போம். அப்போ வந்து ஐஃபோன் 17 ஏர், 17 ப்ரோ, 17 ப்ரோ மேக்ஸ்னு வருதா, இல்லை ஐஃபோன் 26 ஏர், 26 ப்ரோ, 26 ப்ரோ மேக்ஸ்னு வருதான்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு. என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக். மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்சலிசம்.